இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நினைச்ச மாதிரி தாத்தாவோட தம்பி ஜான்சி மேடத்தோட தாத்தா இங்க வந்தா மட்டும்தான் வீட்ல நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். அது மட்டும் இல்ல, பொம்மி அக்காவை கொன்னவங்களையும் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அவராண்ட பேசி உடனே அவர் இங்க வர சொல்வோம். யார் இது? புது நம்பரா இருக்கே, யாரா இருக்கும்? ஹலோ ஹலோ, என் பேரு ராணி. உங்க கூட பிறந்த அண்ணன் தெய்வ நாயகம் இருக்காருல்ல, அவர் பேரனோட பொண்டாட்டினா. வீட்ல இருக்கிற எல்லாரும் ஒரு விதமான பதட்டத்துல இருக்கிறாங்க. இங்க தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனையா வந்து இருக்குது. பொம்மி அக்காவை யாரு கொலை பண்ணாங்கன்னு இப்ப வரைக்கும் தெரியல. ஜான்சி மேடத்துக்கு தெரியும், ஆனா அவங்க என்னாண்ட சொல்றதுக்கு முன்னாடி அந்த போன்ல இருந்த ஆதாரம் போயிருச்சு. இன்னும் 4 நாள்ல தாத்தா பாட்டியோட 50வது வருஷ கல்யாண நாள் வரப்போகுது. அதுக்கு நீங்க வரணும். நீங்க வந்தா வீட்ல இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அதுவும் இல்லாம நீங்க இங்க வந்தா பொம்மி அக்காவை யார் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்கிறதையும் கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். வாங்க சின்ன தாத்தா. அம்மா, இத்தனை வருஷம் கழிச்சு அண்ணனையும் அவர் குடும்பத்தையும் பாப்பன்னு நான் கனவுல கூட நினைக்கலம்மா. அந்த ஆண்டவனா பார்த்துதான் உன்னை இப்படி போன் பண்ண வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் வரேம்மா, நீ கவலைப்படாத. வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை தொலைச்சிட்டு இங்க நின்னு நான் புலம்பிட்டு இருக்கேன். ஆனா சாவு கழுத்தை புடிச்சு தள்ளுற நிலைமையில இருக்கிற இந்த கிழவன் கேள்விக்கு 50வது வருஷ கல்யாண நாள் தான் ஒரு கேடா? தமனா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல தமனா. இங்க இருக்கிறவங்க பார்ட்டியை கொண்டாடட்டும், நாம போய் மனோவை பார்க்கலாவா? இல்ல சித்தப்பா, இன்னைக்கு ஈவினிங் நம்ம இங்க இருந்தே ஆகணும். இப்பவே கிளம்பி போய் நம்ம மனோவை பார்க்கலாம். ஈவினிங் நாம எதுக்கு தமனா இங்க இருக்கணும்? அவங்களோட பிளான் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சித்தப்பா. இந்த குடும்பத்துல இருக்கிற யாருமே நிம்மதியாவே இருக்க கூடாது. அதுக்கு இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற பார்ட்டில நம்ம ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணணும். இப்ப எப்படி முகம் முழுக்க சிரிப்போட இருக்காங்களோ, அவங்க எல்லாரும் சாயங்காலம் கண்ணீரும் கம்பளையுமா இருக்கணும் சித்தப்பா. எனக்கு ஒண்ணுமே புரியல தமனா. நீ என்ன பண்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு. அது நடக்கும் போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க சித்தப்பா. தமனா, நாம இப்போ பண்ணலாமா? மனோவுக்கு தெரியாம, பந்த இடமே தெரியாம ஓடி போயிடலாமா? போயிடலாம் சித்தப்பா. போங்க 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 போங்க. இது மனித வாடை. நெல்லுங்க, திரும்பி வாயுங்க. ஐயோ, வா. போயிடலாம் சித்தப்பா. ஐயோ சித்தப்பா. டே மனு, இந்த மாமாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. நான் பொம்மை பாம்பை பார்த்தாலே பயந்து உச்சா போயிடுவேன். நீ இவ்வளவு பெரிய பாம்பைய முன்னால வச்சிட்டு இருக்கியடா. டேய், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நெஞ்சு வெளியே வந்துரும் போல இருக்குடா. சொல்லு தமனா. என்ன மனோ இது? உன்னை நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு கனவு கண்டேன்.
கடைசியில இப்படி இந்த கோலத்துல இருக்கே மனு. பேசிக்கிட்டு இருக்கல்ல, என்ன தொந்தரவு பண்றியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நான் தான் உங்க யாரையும் என்ன தேடி வரக்கூடாதுன்னு சொன்னல. அதையும் மீறி என்ன தேடி எதுக்காக வந்தீங்க? நான் வரல, இவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க. அது வந்து மனு, எங்க 2 பேரையும் அந்த பொம்மை என்ன பாடுபடுத்தி வச்சிருந்தா தெரியுமா? தமனா, நான் உன்னோட மனோ வந்திருக்கேன். மனு, ஐயோ, மனு, அத்தை இன்னும் வீட்டுக்கே வரல. அந்த பொம்மை அத்தையை எங்க வச்சிருக்கான்னு கூட தெரியல மனு. ஆமா மனோ, அந்த பொம்மி எங்களை மட்டும் தான் விட்டா, இன்னும் அக்காவை விடவே இல்ல. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அதான்டா உன்னை தேடி இங்க வந்தோம். அடிய பொம்மி, என் அம்மாவை காப்பாத்தணும்னு தான் எனக்குள்ள இருந்த எச்சினிய அழிச்சு ஓ சித்தார்த்தி எங்க இருக்கான்னு உனக்கு காட்டின. உன்னால தாண்டி என் எச்சினிய அழிஞ்சிட்டா. காளி வேஷம் போட்டு வேட்டைக்கு போன அந்த ராணியால என் கமண்டலனு செத்து போயிட்டா. இதுக்கப்புறம் அந்த பொம்மையை நான் விட்டு வச்சா என் அம்மாவையும் தமனா உன்னையும் மாமாவையும் அவ கொன்னுருவா. ஏய் பொம்மி, உன் ஆட்டத்தை அடக்குறண்டி. அதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கோம் மனு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கு நடக்க போற நடு இரவு அகோர பூஜையில தான் எனக்கு தெரிய வரும். ஏன் ஏன் இப்ப தெரியாதா? அந்த பொம்மையையும் ராணியையும் என்ன செய்யணும்னு என் குரு எனக்கு உத்தரவு கொடுப்பாரு. நீங்க 2 பேரும் போயிட்டு நடு இரவு என்ன பார்க்க வாங்க. ஏய் பொம்மி,